வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் நந்தா. இப்போ நம்ம வந்து ஒரு போல் ரூமில் வந்து இப்போ ரெனோவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெனோவேஷன் ஓடுது. நான் ஏற்கனவே எல்இடி போட்டேன்னு சொன்னேன்ல, அந்த இடம் தான். ப்ளஸ்ஸு இங்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு 2 எல்இடி வருது. வயர்லாம் இழுத்து ரெடியாக கிடக்கு, இன்டர்நெட் வயரு ப்ளஸ்ஸு அந்த கரண்ட்டு கம்யூனிகேஷன் அந்த வயர் போட்டிருக்கு. இப்போ வந்து நான் புதுசாக வந்து ப்ரொஃபைல் லைட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலை, அதாவது இந்த இடத்துக்கு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்கேன். புதுசாக தான் நான் இப்போ தான் மொத போடுறேன். ஒரு ஒரு 4 டிசைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். போட்டு பிளாஸ்டர் சீலிங் தான், பால் சீலிங்கில் நம்ம வந்து இது போடுறோம். ஏற்கனவே மாடலை பாருங்கள், ஏற்கனவே டவுன் லைட்டு தான் இருக்குது. இதை ஃபுல்லாக அடைச்சிட்டு, ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டு இப்போ நம்ம மாற்றணும். இது ஒரு டிசைன் வெட்டியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு ரவுண்டு, அதாவது இந்த இடத்துல ஒரு ஐஸ் பால் லைட் வருது, ப்ளஸ் இந்த 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 கேப்பில் வந்து ஐஸ் பால் லைட் வருது. இது ஃபுல்லாக ஒரு டிசைனாக வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு வெட்டையில் போட்டோ வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ்ஸு நம்ம இப்போதைக்கு ஒவ்வொரு டிசைன் மாற்றிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பேட்டர்னு, அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னு முத போடுறேன். நான் இது வரைக்கும் முன்னே போட்டதில்லை. பட் போட்டு ஒரு ஸ்டெப்பை மட்டும் எரிய விட்டுருக்கேன். பட் அதையும் நான் காமிக்கிறேன். இது வேலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டு வரேன், இந்த இது ஹால் எப்படி போட்டிருக்கோம். ஏன்னா அந்த தூணுக்கு ஃபுல்லாகவே அடிஷ்னல் லைட்டு போட போகிறேன். அதுவும் இதே மாதிரி தான், ப்ரொஃபைல் தான், ஆனால் ஓப்பனில் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து மைனூட்டாக இருக்கிறனால அங்கே கன்சீல் பண்ண முடியாது, ப்ளைவுட்டில் வெட்டி கன்சீல் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். போட்டு எல்லா வயரையும் அப்படியே ஒவ்வொரு ஒரு 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 இது ஐஸ் பால் வச்சு அதில் வந்து இது பண்ணுற மாதிரி, சின்ன 5 வாட் டவுன் லைட் வச்சு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி. இதுதான் பேட்டர்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு சைடில் வந்து 4 கார்னர் 4, இது வந்து ஃபுல்லாக ஸ்கொயரு, சைடில் வந்து ஒரு லென்த்து. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு வந்து அதே டிசைனு, இது ஒரு டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட்டில் போட்ட டிசைனு இப்போ போட்டிருக்கு. இதை வந்து இது வந்து இது ஒன்றையாச்சு. இப்போ எரிய விட்டுருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று மட்டும் ஒரு ஹேஷ்டேக்கில். இது வந்து கேப் வந்து சின்னது, ஒரு எல் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் எரிய விட்டுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மஞ்சள் எல்லோ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கத்து பில்லரில் தான் நான் வந்து கலர் 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். அதாவது ஒரு ஒரு 8 ஸ்டெப்பாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 8 ஸ்டெப்பாக இருக்குது. 8 ஸ்டெப்பில் இந்த இதெல்லாம் லைட்டு போட்டுட்டு நான் ஒரேடியாக அதை சேர்த்து இதோடு சேர்த்து நான் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணலாம் பார்க்குறேன். நான் 2 வீடியோ போட்டால் வேஸ்ட்டு தான். ஓகே நண்பா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரொஃபைல் லைட் செஞ்சதில்லை. சரி, முதையாக செஞ்சு இங்கே சான்ஸு கிடையாது. இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, ப்ரொஃபைல் லைட்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு ட்ரை தான், ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். நான் போட்டுட்டு இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சைடில் ஃபுல்லாக எல்லாமே ப்ளக் பாயிண்ட் போட்டிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக ஏவி செக்ஷன் வருது. அதாவது மேலே இருந்து இழுத்துட்டு வந்திருக்கேன், எல்லா வயரையும் கொண்டு வந்து ட்ரங்கிங் அடித்து கீழே அந்த பேனல் இருக்குல்ல அங்கனைக்குள்ள வச்சுருக்கு. இன்னும் வயர் இழுக்கணும். மைக்கு வயர்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 மைக்கு வரும். ப்ளஸ்ஸு அதுகளுக்கெல்லாம் வயர் போடணும், ஊஃபரு எல்லாமே வரும். ப்ளஸ்ஸு அதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. ஓகே நண்பா, எல்லாம் கண்டினியூ பண்ணி அங்கங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் பில்லரில் தூணில் வயர் இழுத்து வச்சுருக்கேன். போட்டோம்னா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவுட்புட்டை காமிப்பேன். ஓகே.